அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு வாழ்த்துகிறேன். இந்த உலகத்தில் நம்மளை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை தெரிந்து கொண்டிருக்கார். உங்களை உருவாக்கியிருக்கிறார். உங்களை பேர் சொல்லி எழுத்தியிருக்கிறார். உன் தாய் கர்ப்பத்திலே உங்களை தெரிந்து கொண்டிருக்கிற தேவன். அவருக்கு உங்களை எப்படி அவர் நடத்தணும், எந்த நேரத்தில் உயர்த்தணும், எந்த நேரத்தில் என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவர் நினைத்த காரியங்கள் நிறைவேற்றி கொடுக்குற தேவன். இந்த பூமி, ஆகாசம், இதெல்லாம் அவருக்கு தெரியும். என்னை பிள்ளையை எப்போ நான் உயர்த்தணும், எப்போ நான் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும். ஒரு தாய் தன் பிள்ளையை எந்த நேரத்தில் எப்போ அவளுக்கு சாப்பாடு ஊட்டணும், எப்படி குளிப்பாட்டணும், எப்போ ஸ்கூலுக்கு போடணும், எப்போ காலேஜுக்கு போடணும், எப்போ திருமணம் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு தாய் தகப்பனுக்கு எப்படி தன் குழந்தை மேலே ஒரு உரிமை இருந்து அவர் செய்கிறார்களோ, அதுபோல் அன்பானவர்களே, இந்த உலக பிரகாரமான தாய் தகப்பனோட நம்ம உருவாக்கியிருக்கிற தேவன் அவர் உங்களுக்கு என்னென்ன தேவை, எந்த நேரத்தில் என்ன தேவை அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும். அவர் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். நம்ம நினைக்கலாம், ஏன் லேட் ஆச்சு, என் ஜெபத்தை கேட்கலையா, ஏன் இத்தனை வருஷம் ஆச்சு, ஏன் நான் என்ன கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கலாம். ஆனாலும் தேவனை சொல்கிறாரு, நேரம் வரும்போது அவர் எல்லா காரியங்களும் செய்து முடிக்கிறவர். வேதத்தில் நம்ம பார்க்குறோம். பிரசங்கி 7வது அதிகாரம் 13வது வசனத்தில் பாருங்கள். தேவனுடைய செயலை கவனித்து பார். அவர் கோணலாக்கினதையை நேர்மையாக்கத்தக்கவன் யார்? தேவனுடைய செயல்களில் கவனித்து பார்க்கணும். அவர் ஆக்கினதை நேராக்கிறவர் யார்? அவர் ஏதாவது ஒரு செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைத்தால் தடை பண்ணுறவன் யார் இருக்கிறாரு? அவரை தான். எல்லாமே நமக்கு செய்கிறது ஒருத்தர் தான். நமக்கு தீமை செய்ய மாட்டார், நன்மை தான் செய்வார். உங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அது யோபு 12:14 பாருங்கள். இதோ அவர் இடித்தாலும் கட்ட முடியாது, அவரே மனுஷனையை அடிந்தால் விடுவிக்க முடியாது. அவர் இடித்தாலும் கட்ட முடியாதான், அவர் மனுஷனையை அடிந்தால் விடுவிக்க முடியாது. அதனால அவர் இடித்தால் கட்ட முடியாது. அவர் கட்டினால் மட்டும்தான் முடியும், மனுஷனை கட்ட முடியாது. எரிகோ கோட்டை அவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, யோசுவா சொல்கிறாரு, எரிகோ கோட்டை இடிந்து போனது, அதை மறுபடி நீ கட்டுறவன் சாபகிரஸ்தன், அவனு முதல் குழந்தை மரித்து போகும் அப்படின்னு சொல்கிறார். அதுபோல தான் தேவன் இடித்தால் கட்ட முடியாது, அவர் இடித்தால் அவர் மட்டும்தான் கட்ட முடியும். அதனால் அன்பானவர்களே, நம்ம நினைக்கிறோம், ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த துக்கம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? கர்த்தர் பாருங்கள், ஏற்ற காலத்தில் உங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்வார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னென்ன? ஜெபம் மட்டும் தாங்க செய்யணும். அவர் பாதத்தில் அறிக்கை செஞ்சு ஜெபம் மட்டும் பண்ணுங்க. ஏற்ற காலத்தில் செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியங்களும், இது என்ன காரியங்கள் இருந்தாலும் சரி, அவர் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். விசுவாசிங்க, நம்புங்க. நம்ம பரிசுத்தவான்களை பார்க்குறோம், வேதத்தில் எத்தனோ பரிசுத்தவான்களை பார்க்குறோம். தேவன் எவ்வளோ வாக்குத்தத்தங்களெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் நம்ம சோர்ந்து போயிடுறோம். ஆனால் தேவனை பாதத்தில் கேளுங்க, ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு தடையாக இருக்கிறது, இது நிறைவேற்றி கொடுங்கன்னு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை எல்லா காரியங்களும் நிறைவேற்றி முடிக்கிற தேவனாக இருக்கிறார். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, சர்வத்தையும் படைத்தவரே, அப்பா, இந்த வானமும் சிங்காசனம் இந்த பூமி என்னோட பாதப்படின்னு சொன்னீரே கர்த்தாவே, இந்த உலகத்தை உருவாக்கின தேவ நீர் ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உங்கள் பாதப்படியில் நாங்கள் வருகிறோம். அப்பா, தேவனுடைய செயல்களை கவனித்து பார். அவர் கோணலாக்கினதையை நேர்மை ஆக்கத்தக்கவன் யார் என்ற தேவனை சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஆமேன் கர்த்தாவே. கோணலானது நேர்மையாக்கத்தக்கவர் நீர் மட்டும்தான் கர்த்தாவே. உங்கள் பிள்ளைங்களை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களை கர்த்தாவே, என்னென்ன கோணலான ஒளிகள் இருக்கிறதோ அது செவ்வையாக்கிற தேவன் நீர். இந்த காலை வேளையில் கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் ஒரு விசுவாசத்தை தேவனிடம் கொடுத்து, என் தேவன் எனக்கு கோணலான ஒளிகளெல்லாம் செவ்வையாக்குவார், நான் எந்த எதுக்கும் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி, அப்பா, உங்கள் பிள்ளைங்களை இன்னும் உங்களை துதித்து உங்களை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. உங்கள் தேவைகளெல்லாம் தேவன் சந்திங்க ஆண்டவரே. ஏசப்பா, ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளெஸ் யூ. அன்பானவர்களே, ஜெபம் மட்டும் பண்ணுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.